ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று இனி கவலையே உனக்கு கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன். இன்று உன் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னை நான் எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் நீ கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. எதற்குமே உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. சற்று பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன்னுடைய கண்களுக்கு தெரிய வரும். எல்லா சந்தர்ப்பங்களுமே உனக்கு தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து அதை நீ உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளையெல்லாம் சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவதை முதலில் நிறுத்து. புரிகிறதா? நீ புலம்புவதை முதலில் நிறுத்திவிடு. நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டு பார்த்துக்கொள். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய். எதனால் இதெல்லாம்? உன் மனதிற்குள்ளே குழப்பங்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் மட்டுமே நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை எல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நீ எப்போதும் மனக்குழப்பத்துடனே இருந்தால் உனக்கு கண்ணெதிரே பல வாய்ப்புகள் வந்தாலும் அது உன் கண்களுக்கு தெரியாது. தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் இழந்ததை அதைவிட மேன்மையான நன்மைகள் வேண்டும் என்று நினைத்து சந்தோஷமாக எழுந்து வா. இழந்ததையே நினைத்து கொண்டிருக்காதே. மீண்டும் உனக்கு பெற வேண்டுமெனில் உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போவது இல்லை என்பதுதான் உண்மை. நீ வருத்தப்பட்டு விடுவதால் ஏதாவது மாறப்போகிறதா? உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார். வாழ்வில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. நான் இருக்கிறேனே உன்னோடு, உன் வீட்டிற்குள்ளேயே எப்பொழுதும் துணையாக.